பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஆபூக் 2ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையின் மேல் தீர்க்கமாக வரை. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர், நல்லா கவனிங்க, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி, அல்லேலூயா, அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே நீ தீர்க்கமாக வரை. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எனக்கு அவர் சொல்லுகிற தரிசனத்தை பாருங்க. நீங்கள் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அப்போ உண்மை பாருங்க, நம்ம தரிசனத்தை, தேவனுடைய தரிசனத்தை நாம் காண வேண்டுமானால் நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், காதுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். மாமிசத்துக்குரிய கண்களினாலே இந்த தரிசனத்தை நாம் காண முடியாது, ஆவிக்குரிய கண்களினாலே. அப்போ நம்முடைய ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்பாக தரிசனத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தரிசனத்தை எழுதி வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறீங்க, இந்தவரே இந்த தரிசனத்தை எங்களுக்கு நிறைவேற்றுங்க என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்போ தான் பாருங்கள், குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தர் அழைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்து அழைத்தாரோ, எந்த தரிசனத்தை சொல்லி அவர் அழைத்தாரோ, அவர் உண்மையுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறது 3வது வசனம். குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. அது முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாதுங்க. ஒரு நாளும் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த தரிசனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர்லாம் நான் எந்த ஊழியக்காரையோ குற்றப்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருக்கு எந்த ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு உண்மையாக இருக்க பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு உண்மையா. அல்லேலூயா. உண்மையைத்தான் தேவன் என்னிடத்திலிருந்து, உங்களிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் உண்மை இல்லவர். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அது பொய் சொல்லாதான். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்காத தரிசனமாக இருந்தால் அது பொய் சொல்லும். ஆண்டவர் கொடுத்த தரிசனமாக இருந்தால் அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு என்ன பண்ணணுமா? காத்துரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தாமதிக்கலாம். ஒருவேளை நம்முடைய ஜெப குறைவினாலேயோ அல்லது அவருடைய சித்தத்தின் பிரகாரம், அவருடைய சித்தம் வரும் வரை நம் காத்திருக்கும் பொழுது, அந்த தரிசனத்தை அவர் கொடுக்கும் வரை காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, தரிசனத்தை கொடுத்திருக்கிறீங்க, நிறைவேற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ தரிசனம் ஆண்டவர் கொடுத்திருந்தார்னா காத்திருங்க. அல்லேலூயா. காத்திருங்கன்னா தேவ சமூகத்தில் காத்திருங்க. அல்லேலூயா. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை. கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தேவன் பொறுப்பிடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.